அப்பாச்சி என்ன வீடு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தாதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கு. அடிச்சாச்சு நபிலா சாயா போட கிருது வாப்பா. என்னல வாப்பா இத சாப்பிடுங்களேன். என்னது சாப்பிடுங்க வாப்பா. மட்டன் கேக்கு நானே பண்ணேன். அப்படியா? இல்ல உமா உமா கூட வாப்பா நான் உங்களுக்காக தானே வாப்பா ஆசைப்பட்டு பண்ணேன். ஆனா நீ சாப்பிடு போ வாப்பா ப்ளீஸ் வாப்பா. ஏடா வேணாம் கிடையா. டேஸ்ட் ஆவது பாருங்க வாப்பா ப்ளீஸ். நான் எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கா வாப்பா? தூரோடு சபி வாப்பாட்ட அடியாங்கலாம் உனக்கு சகஜப்பட்டதானே அதை போட்டு நேற்று வீட்டுல சண்டல் தூட்டோம்ல அதுக்குதான் அடிச்சாரு. அந்த காண்ட்ல தான் அடிச்சிருக்கு. சரி சரி போமா. இங்க கல்லாரு கல்லாரு என்ன கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன மதியம் நாள்ல கிளம்பி சாயந்தரம் நாள்ல வரணும். மதியம்னா வேணாம், சாயந்தரம் கொக்கடிக்க போகணும். இப்ப கல்லாறு போயிட்டு வந்துருவா. சாயந்தரம் கொக்கடிக்க போகணுமா? ஆமா. என்ன சித்திக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க? சாயந்தரம் வரையும்னா அங்க இருக்க முடியாது சபி, எரிச்ச வரும். அதுதான் சொல்லுதேன், வா கல்லாறு போயிட்டு வந்துருவோம். கவுட்டே சொன்ன வேண்டியா? கவுட்டர் இருக்குல்ல. இப்போ வா நீ அலற விடுதோம். சரி போமா. போமா வா, துட்டு வாங்கிட்டு வா. எதுக்கா? போகும்போது ரஸ்னா குடிக்கணும், அப்பளப்பு வாங்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப யாரு பைசா தருவா? போ வாப்பட்ட போய் பைசா வாங்கிட்டு வா. ஃபர்ஸ்ட் எவ்வளோ? ஒரு 30 ரூபா வாங்கிட்டு வா. 30 ரூபாயா? என்ன 30 ரூபான்னு கேட்க? ஆமா இல்ல 30 ரூபா கேட்டா எங்க வாப்பா நீ எப்படி தருவாரு? அதெல்லாம் தருவோம். அது இந்த கேம் சென்டர்ல ஆட போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி அடிப்பாருல. சரி நான் வாங்கிட்டு வரேன். சரி வாங்கிட்டு வா. இங்கே நிக்கட்டுமா? இல்ல நீ அங்க வட்டங்கர் பக்கத்துல வந்துரு. சரி நான் வரேன், நீ போ. பாப்பா என்னல என்ன போய் செஞ்சிட்டு இருக்கியோ? இல்ல கல்யாணம் கூட குறுக்க வந்துட்டு இருப்பாங்க. பைக்கும் ஆட்டம் அதான் கயத்தை கட்டிட்டு இருக்கேன். பாப்பா இது பொது இடம் பாப்பா, யாரு வேணா போலாம் வரலாம். கல்யாண வீட்டுல எதுக்கு பாப்பா கயிறு கட்டிட்டு இருக்கியோ? குறுக்க வந்துட்டு இருப்பாங்க. ஆட்டோக்கார பிபி ஆரம் அடிச்சிட்டு இருப்பா. ஏற்கனவே நம்ம ஊர்ல பைக்காரன் விறுவிறுன்னு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கல்யாணம் ஒண்ணு கிடைச்சலா இருக்காதா? பாப்பா இப்பெல்லாம் பண்ணாங்க பாப்பா, உங்களை நாராஜ்ல இருந்து புடிச்சிருவாங்க பாப்பா. ஒரு கயிறு மட்டும் கட்டிடுவோம். திருந்த மாட்டாரு பாப்பா. எனக்கு ஒரு 30 ரூபா மட்டும் கொடுங்களேன். எதுக்கு இந்த ஐஸ் வாங்கி போறோம், அதுக்கு ஒரு 30 ரூபா கொடுங்க. ஏன் ஐஸ் வாங்கிட்டு காய்ச்சல் ஊட்டப்படுத்துறதுக்கு பாப்பா கொடுங்கப்பா. இந்தா 5 ரூபா தான் இருக்கு. 30 ரூபா கேட்டு 5 ரூபா குடிக்கீங்க? அது அவ்வளவு இருக்கு சில்லற இல்ல. உங்களை கண்டிப்பா நாராஜ்ல இருந்து புடிச்சிருவாங்க. படத்துல எல்லாம் உரசுனா தீ வருது, ஆனா நம்ம உரசுனா ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஏமாத்துறாங்களோ? வரணுமே, வரமாட்டேக்கு. அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கியா? வேலை நீனா உன்னைதான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கேன். இந்த ஆளா? இல்லைண்ணா ஏய் ரொம்ப நாள் இல்ல கால் சுடுத எங்க தொலைஞ்சான்னு தெரியலையா? செருப்பு போடுறதுல வட்டாம் பாரு. என்ன கிறுக்க மாதிரி துரத்துறாங்க. சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். யாருமே இல்லையா? பிடிக்கிறேன் இங்கே வைக்க சேஃப் இல்லை. உனக்கு பிடிக்கிறேன். ஜூஸ் வேணுமா உனக்கு? 30 ரூபாய் வாங்கிட்டு ஜூஸ் வேணுமாமா? ஒண்ணுமே நான் சாப்பிடல, எல்லாத்தையும் நீ தான் தின்னுட்டு இருக்க. மயில் இருக்குன்னா, மான் இருக்குன்னா, யானை இருக்குன்னா ஒண்ணுமே இல்லையல. விருதாக நடந்து வந்துட்டு இருக்கோம். இரு எல்லாம் உள்ள பதுங்கி கிடக்கும். நம்ம வாரம்னா அந்த சவுண்ட கேட்டுக்குள்ள இருக்கும். இனிமே கல்லர் இல்லர்னு கூப்பிடாத சித்திக்கே, ஒழுங்கா ஓடிரு. உனக்கு அதோட அருமை நல்லா தெரியும். சபி திடீர்னு இப்ப கீழே ஒரு 1 லட்சம் கிடக்குன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? நான் என்ன ஒண்ணு எடுத்து உனக்கு ஒரு 50,000, எனக்கு ஒரு 50,000 வச்சுட்டு நான் அதை பூனை வாங்கி விடுறது, குருவி, லவ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி விட்டு அப்படியே ஒரு செட் அடிச்சுட்டு மேல ஒரு 2 ரேக் சீராசம் மட்டும் வாங்கி விட்டுறேன். ஜம்முன்னு வளர்த்துடலாம். அவ்வளவுதானா? என்ன நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னு கேக்கியா? 1 லட்சத்துல 20,000 ரூபாய்க்கு பிளே ஸ்டேஷன் வாங்குவேன். நல்லா விளாடுவேன். 80,000 ரூபாய் இருக்கா, வகையான புறாவையும் வாங்கி விட்டு அதுக்கு இற கொடுத்து அதை அப்படியே வளர்த்து ஆளாக்கி அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் என்னோட ஃபுல் பிளான். அப்ப எனக்கு பங்கு வேணும்ல? உனக்கு எதுக்கு பங்கு? நான் தானே பார்த்தேன்.
உனக்கு அடே அப்ப நான் குடுக்கல உனக்கு. நீ குடிக்கியா? கஷ்டப்பட்டு ஏன் கண்ண வச்சு நான் பாப்பேன், நீ நோட்டிட்டு போ வைக்கியோ. அடே அப்பா இதெல்லாம் முறையே கிடையாது, சும்மா நடிக்காத. இவ கீழே விழுந்து இவ மட்டும் பாதி பாதியா சொல்லுதம்ல. அதெல்லாம் கிடையாது, தேவலாம் பேச. இதுக்குதான் உங்க கூட வரதுக்கு எனக்கு பிடிக்காது. தூர போற கிளம்பு போ, போய்கிட்டே இரு. 1 லட்ச ரூபா அடங்க இது பண்ணுவாங்க. போல கிறுக்க நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் போலேவாப்பா. என்னவாப்பா வட்டாரத்துல மதிய களம் போட்டிருக்காங்க. நீ எங்க போயிட்டு பெரியாயத்துக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கேன். பெரியதுக்கெல்லாம் போலேவாப்பா. சித்திக்குங்க எப்பா சித்திக்குங்க. பெரியாதுக்கு இவனுக்கு இப்ப கூட்டு போறேன். பாப்பா இவனை யாரு? இவனெல்லாம் கூட்டு போலையாப்பா? வேற நான் எங்க ஃபேமிலியோட போயிட்டு வரேன். பெரியாத்துல செவுக்குழி போயிருந்தேன், அங்க போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் வந்துகிட்டு இருக்கேன். சபி நீ யாரோட வந்த? பாப்பா தனியாவும் வந்தான். தனியாவில வந்தா சபி அங்க என்னென்ன இருக்கும் தெரியுங்களா? யானை, புலி, வேளா எல்லாமே இருக்கும். ஏன் தனியா வந்த? சபி இனிமேலாம் இப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கா தனியா? சொன்னா கேளு. இப்ப நான் மேல வந்தோம்னா கொன்னு அள்ளிடுவேன். கல்லு எரிய தெரிஞ்சு எரியணும். மண்டையில உழுதலே. படி 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 படி. சரி காலமடுக்கு சபி காலமடுக்கு. அவரே மாட்டி அம்மா மாட்டுவீங்க. கல்லு உள்ள கல்லுக்குள்ளி மாட்டுக்கு வசமா மாத்தி வில்லுக்கு ஏன்ட்ட ஒருக்க கொடுங்கல. ஏன் காசு தானே வாங்கிச்சு, எனக்கு ஒரு வாட்டி கூட கொடுக்க மாட்டீங்க. படி 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 கொடுங்கல. நான் ஒருக்க கூட அடிக்கல. உனக்கெல்லாம் அடிக்கே அதெல்லாம் தெரியும். நீ சும்மா ரம்மே இருக்கு. ஐயா போன் தாரம் போ. அடி 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 என்ன அடி பக்கத்துலதான் நின்னுச்சு. இதை கூட ஆனா சித்திக்கே நான் இவ்வளவு நாள் சொல்ல சத்தியமா இவ்வளவு வருஷமா நீ கொக்கடிக்கே நான் பாத்துருக்கேன். ஒரு நாள் கூட ஒரு பறவை மேல கூட படல, கரப்பாம்பூச்சி மேல கூட படல. தெரிஞ்ச மாதிரி பேசல. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? பால்ல அப்புறம் எப்படி போகும் தெரியுங்களா? இது அந்த மாதிரி கிடையாது. அது என்ன எப்படி அடிப்பேன் தெரியுங்களா? எவ்வளவு இழுத்தாலும் அவ்வளவு தூரத்துக்கு போகும் தெரியுங்களா? இதெல்லாம் வேஸ்ட். இதே நீ வாங்கிட்டு வந்த சொல்லணும்ங்கிறக்கா சொல்ல சித்திக்கே இல்ல போல சவடால் போனும் இல்லப்பா. நான் சொல்லுதே கேளு. நாளை ஸ்கூலு அனுவர்ட்ட போய் பால் லப்பர் மட்டும் வாங்கிட்டு வா. நான் டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி அடிக்கணும் மட்டும் நீனே பாரு. நீ கூட அடிப்பா அழகா. சொன்னாப்ல நாளைக்கு ஸ்கூலா? ஆமா நாளைக்கு ஸ்கூல்ல திங்கக்கிழமல்ல. அவர் வேற நிறைய மேப் எல்லாம் கொடுத்திருக்காருல. ஏதாவது பண்ணியா மேப் எல்லாம் வாங்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுல எந்த கடையில இருக்கும்? மறந்துட்டேன். நாளைக்கு செத்துருவேன். நாளைக்கு அவர் பிரின்சிபல் வேற வருவார்ல. நான் போறேன், நான் போய் வாங்க போறேன். நாளைக்கு எனக்கு பரிச்சு இருக்கு. வா 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 பாப்போலே. நான் போய் வாங்கிட்டு வரேன். பாப்பா கூட்டு வாங்கிட்டு வரேன். இல்ல மணி 5 மணி. இப்ப நாளைக்கு ஸ்கூலு வரைபடமா வந்துட்டே. என்ன வரைபடம் என்னல செத்த கேட்டே தாத்தா, இன்னைக்கு மதியம் பொட்டு கணக்க பெரியாத்தோரே போயிட்டு வந்திருக்கான். அதுவும் தனியா போயிட்டு வந்திருக்கான். ஏன்னா 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஒரு நாள் கூட பொசத்தை அடிச்சுட்டு உட்கார்லையா? 2 நாள் ஊரதான் சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு இப்போ எங்க இருக்கான்னு தெரியும், ஆளை காணோம். நம்ம பாயத்துன்னு அப்படியே பண்ணிட்டு இருக்கான். 8 குத்துக்கு இளைய வேந்தனே பாயத்து அவன் அப்படியே பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல என்ன சொன்னாலும் கேட்கானையா இல்லையா? இவன் கேட்குவானாங்க. ஒரு சொன்னோடி கேட்க மாட்டேங்கானா. கண்டிக்க போனா இணைய திட்டு அந்த பிள்ளை. பையனை இது பண்ணீங்க அடங்காத பிள்ளைய பாத்து கட்டி வச்சிட்டீங்க. நீங்க ஒரு பக்கத்துக்கு போயிட்டீங்க. நான்ல மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். சுத்தி வட்டாரம் புள்ளா அந்த பிள்ளை சொந்தக்காரனா தான் இருக்காங்க. இளைய கேப்பாருக்க ஆள் இல்லையா? கொஞ்சம் சத்தம் அலட்டுனா போதும் அதுக்கு சண்டைக்கு வரேன். நேத்து நம்ம காசரா பிள்ளைக்கு ரேஷன் கடையில இருந்து பச்சரிசி கொடுத்தேன். அது இவளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரிஞ்சு சண்டைக்கு வர கூட்டம் போடுதா? பாப்பா நாளைக்கு திங்கக்கிழமை வாப்பா. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? இவன் வந்துட்டாமா? பாப்பா நாளைக்கு திங்கக்கிழமை வாப்பா. அந்த மேப் சார்ட் எல்லாம் வாங்கணும் வாப்பா. ஒரு 100 ரூபா கொடுங்களேன்.